ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நார்மலாக பிக்சரில் இப்படி தெரியக்கூடிய டேட்டாவை எக்ஸலில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரியல் டேட்டாவா, இப்படிப்பட்ட ஒரு ரியல் டேட்டாவை எப்படி நாம் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஒரு நியூ ஷீட் எடுத்துக்கிறேன். கவனிங்க, நேராக டேட்டா டேபுக்கு போனோம்னா அங்கே கெட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாங்கிற குரூப்பில் கெட் டேட்டா கமாண்டுக்குள்ள பார்த்தோம்னா ஃப்ரம் அதர் சோர்சஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதுல ஃப்ரம் பிக்சர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்பதான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் கேப்சர் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னும் போது டைரக்டா நீங்க பிக்சர் ஃப்ரம் கிளிப் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ அந்த இமேஜ் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, இதுவே விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் இப்படி கொடுத்து நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கிறேன்னா அப்போ நம்ம டைரக்டாவே என்ன பண்ணிடலாம், எக்ஸல்ல கெட் டேட்டா ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஃப்ரம் பிக்சர், அதில் பாருங்க பிக்சர் ஃப்ரம் கிளிப்போர்டுன்னு இருக்கும். இதை நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உடனே பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை அது அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், பிக்சரில் இருக்கக்கூடிய டேட்டாவை. ஓகே, பட் நாம் டேரெக்டாகவே அந்த பிக்சர் இருக்கிறதுனால யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், சேம் கெட் டேட்டா அதே தான் ஃப்ரம் பிக்சர், பிக்சர் ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ அந்த ஃபைல் எங்கே இருக்கோ ஸோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாம் இன்சர்ட் கொடுக்குறோம். இன்சர்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கவனிச்சு பாருங்க, அனலைசிங் யுவர் இமேஜ். ஸோ அப்போ அந்த பிக்சரில் இருக்கக்கூடிய டேட்டாவை அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். ஓகே, ஸோ இந்த ப்ரிவ்யூ நாம் இன்னும் தெளிவாக பார்க்கறதுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு இந்த பெயினை கொஞ்சம் என்ன பண்ணுறேன், இதோடைய சைஸை அதிகப்படுத்திக்கிறேன். அப்போ நமக்கு ஃபுல்லாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, இப்போ இதில் கவனிச்சு பாருங்க, மேலே நாம் இம்போர்ட் பண்ண பிக்சர் இல்லை நம்ம கேப்சர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். இதை நீங்கள் மவுஸோட ஸ்க்ரோல் வீல் வச்சு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, மூவ் பண்ணிக்கலாம். இட்ஸ் யுவர் விஷ். ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவோட ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு. ஓகே, அந்த டேட்டாவோட ப்ரிவ்யூ இருக்கு. இதில் இங்கே கவனிச்சு பாருங்க, இன்சர்ட் டேட்டா அப்படின்னு இருக்கு, அதுக்கு அடுத்து ரிவ்யூ அப்படின்னு இருக்கு. நீங்கள் டேரெக்டாக போய் இன்சர்ட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கும் போது ஆப்வியஸாக நீங்கள் எந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே தான் இன்சர்ட் ஆக போகுது. அப்படி இன்சர்ட் கொடுக்கும் போது பாருங்க, 9 ஐட்டம்ஸ் ஸ்டில் ரிக்வயர் ரிவ்யூ. ஓகே, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வேலிடேட்டிங் த அக்யூரசி ஆஃப் ஆல் டேட்டா அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இல்லை ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம். அப்போ என்ன விஷயம்னா, இங்கே ரெட்டில் காமிக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் லோ கான்ஃபிடன்ஸ் செல் அப்படின்னு காமிக்குது பாருங்க. ஓகே, அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும். ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, இதே பிக்சரை நம்ம டைரெக்டாக லோட் பண்ணுறதுக்கு பதிலாக கரெக்டாக கொஞ்சம் நார்மலாக நம்ம ஃபோட்டோஸ் பார்க்கும் போதே அதை க்ராப் பண்ணி கரெக்டாக அந்த ஏரியாவை மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் நமக்கு என்னது, டேட்டா அக்யூரசி பார்த்தீங்கன்னா செமையாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ரொம்ப சிம்பிள். இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து, ஏன்னா இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கக்கூடிய இடத்த பிக் பண்ணி வச்சிருக்கு. தெரியுதா, இதெல்லாம் அந்த இமேஜில் இருக்கக்கூடிய காலி ஏரியாவை அங்கே டேட்டா இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற சந்தேகத்தில் அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு, பிக் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே, இப்போ ப்ராடக்ட் ஐடி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா, எஸ் கரெக்டாக இருக்கு, அப்போ அக்செப்ட். ஓகே, இப்போ இதில் கவனிச்சு பாருங்க, PIOI அப்படின்னு இருக்கு, பட் நமக்கு வர வேண்டிய ப்ராடக்ட் ஐடி என்னது, P101, அதுதான் வரணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 101. ஸோ இந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. ஏன் ITBன்னு வந்துருச்சா, ஆக்சுவலாக இங்கே என்ன வரணும், 1TB அப்படின்னு வரணும். ஓகே, அக்செப்ட். ஸோ அண்ட் மற்ற இடத்துல இதில் இன்னொரு விஷயத்த கவனித்து பார்த்தீங்களான்னு தெரில, P109 அடுத்தது 110 வருதா, 1 அங்கே ரைட். அப்போது கவனிச்சு பாருங்க, 10 வருது, பட் இங்கே அது வேற ஒரு கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருந்தது. சரி, கடைசியாக வேற ஒன்று இருந்துச்சு, இதுவும் பார்த்தீங்கன்னா எம்டி ஏரியா தான். ஓகே, அப்போ லோ கான்ஃபிடன்ஸ் செல் மட்டுமே கிடையாது, ரெட்ல ஹைலைட்டாக இருக்கிற செல் மட்டும் இல்லை, மீதி எல்லா செல்லையுமே கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ இங்கே கூட பார்த்தீங்களா, P101 அப்படிங்கிறது சரியா இல்லாமல் வேற ஏதோ பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. ஓகே, ஸோ அப்போ எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா நாம டைரெக்டாக என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னும் போது ஆப்வியஸாக நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இல்லைனாலும் ஒரு விஷயமும் இல்லை, நீங்கள் டைரெக்டாக இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க, அதை வாட் இஸ் தட், நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை நம்ம பார்த்தீங்கன்னா வரும். வேற ஒன்றுமே இல்லை. இல்லை பிரதர், எனக்கு இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம், இந்த மாதிரி லோ கான்ஃபிடன்ஸ் செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வரவே கூடாது அப்படின்னா நான் என்ன செய்யறது, ரொம்ப சிம்பிள். நீங்கள் கேப்சர் பண்ணுற அந்த இமேஜ் இருக்குல்ல, இப்போ மோஸ்ட்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்குது, அதை ஸ்க்ரீன் ஷாட் தான் எடுக்கிறீங்கன்னா அது கிளியராக தான் இருக்கும், பிரச்சனையே கிடையாது. ஓகே, இல்லை அது ஒரு பேப்பர் மாதிரி நான் கீழே டெஸ்கில் வச்சு அதை ஃபோட்டோ தான் எடுத்திருக்கிறேன், கையில் வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன், அது கேப்சர் பண்ண ஒரு ஃபுட்டேஜ், ஒரு ஃபோட்டோ அப்படின்னும் போது அப்போ என்னெல்லாம் முக்கியமான விஷயம்னா, லைட்டிங் ரொம்ப முக்கியம். நீங்க கேமரா வச்சு எடுக்கிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா முக்கியம்.
ஓகே. இது மட்டும் இல்லாம, நீங்க அத இம்போர்ட் பண்ணும்போது, இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ்க்கு கொண்டு வரீங்க பார்த்தீங்களா? டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்க்கு கொண்டு வரீங்கல்ல, அத கொண்டு வரதுக்கு முன்னாடி எந்த ஏரியால டேட்டா ஃபோக்கஸ் பண்றீங்களோ, எந்த டேட்டாவ அந்த பேப்பர்ல இருந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண விருப்பப்படுறீங்களோ, அந்த பிக்சர்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண விருப்பப்படுறீங்களோ, அத முடிஞ்ச அளவுக்கு கிராப் பண்ணி என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க. ஓகே. இல்லன்னா இவரு என்ன பண்ணுவாரு, சுத்தி இருக்கக்கூடிய காலி ஏரியாவெல்லாம் என்ன பண்ணிரும், என்ன கணக்கு பண்ணிக்கும். ஓகே, இங்கெல்லாம் இருக்குது போல, இருக்கோ இல்லையோ. ஓகே. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ரொம்ப அதிக கன்ஃப்யூஷன் இருக்கு அப்படின்னும்போது, எக்ஸ்ட்ராக்ஷன் டைமும் இந்த 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 பிரிவியூக்கு கொண்டு வர டைமும் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல லைட்டிங்ல, நல்ல கேமரா ஆங்கிள்ல கிராப் பண்ணி அழகா கொண்டு வந்தீங்கன்னா, நமக்கு இங்க ரிசல்ட் அக்யூரசி இருக்கு பார்த்தீங்களா? அது நல்லாருக்கும். ஓகே. ஃபைனலா நம்ம என்ன பண்றோம்? இன்சர்ட் அப்படின்னு குடுக்குறோம். குடுத்துட்டோம் அப்படின்னா, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வேலிடிங் அது எல்லாம் ஓகே தான். இன்சர்ட் டேட்டா அப்படின்னு குடுக்குறோம். ஆப்வியஸா நமக்கு என்ன வந்துருச்சு? டேட்டா இன்சர்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் சில வேலைகள், சில ஃபார்மேட்டிங் நம்ம பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹெட்டிங் மேல வரணும். ப்ராடக்ட் ஐடி கரெக்ட்டா உள்ள வரணும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த டேட்டா மேல என்ன பண்ணலாம்? ஆப்வியஸா கொண்டு வந்து வச்சிரலாம். இந்த டேட்டா நமக்கு வேண்டாம். இந்த சம்மரிலாம் நம்ம அப்புறமா கூட கெட் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஓகே. அண்ட் ஒரு சில விஷயங்கள் நாம கொஞ்சம் என்ன பண்ணணும்? வேகமா செஞ்சுக்கலாமா இத? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு இத கம்ப்ளீட்டா ஆஸ் அ டேபிளா மாத்திட்டோம்னாலே நமக்கு என்னது? வேல முடிஞ்சுது. அவ்வளோதான் சிம்பிள். ஓகே. ஏன்னா இத உட்காந்து நீங்க ஒவ்வொன்னா அத காலமுடைய விட்த் எல்லாம் செட் பண்றதுக்கு இது ரொம்ப சிம்பிளா வேல முடிஞ்சிரும். யூனிட் பிரைஸ் அண்ட் டோட்டல் சேல்ஸ் இத மட்டும் நம்ம கம்ப்ளீட்டா கரன்சியோட ஃபார்மட்ல அத மெயின்டெயின் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் மேல பாருங்க செல்லோட ஸ்டைல்ல ஒரு ஹெட்டிங் வச்சுட்டோம்னா வேல முடிஞ்சுது. இன்னும் அது நமக்கு சென்ட்ரல் அலைன்மென்ட்ல இருந்தா நல்லாருக்கும். இதுக்கப்புறம் டேபிள் இதுக்கப்புறம் ஃபர்தரா நமக்கு என்ன பண்ணணும் நல்லாவே தெரியும். அஃப்கோர்ஸ் நம்ம என்ன வேணுமோ, எப்படி வேணுமோ அத அழகா என்ன பண்ணிக்கலாம்? ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான ஒரு டேட்டா இருக்குது. ஒரு டேட்டா வந்து அது ஒரு ஹார்ட் காப்பியா இருக்குது. ஓகே. ஸோ இல்ல அது ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா உங்ககிட்ட இருக்குது. அந்த டேட்டாவ நீங்க எக்ஸெல்குள்ள கொண்டு வந்து வேலைய ஆரம்பிக்கணும், எடிட் பண்ணணும் அப்படின்னும்போது, இது ஒரு நல்ல வழி. இல்ல பிரதர். நமக்கு தான் இப்போ எங்க நீங்க இப்ப இது ஒரு விண்டோஸோட ஃபோட்டோ வியூவர் தான். இதிலயே நமக்கு டெக்ஸ்ட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஆப்ஷன்லாம் இருக்கே. ஸ்கேன் டெக்ஸ்ட் பண்ணலாமே, இங்கேயே பண்ணலாம். பவர் டாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. எல்லாத்துலயும் நீங்க யூஸ் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். ஓகே. எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். எல்லாம் ஓகே தான். இப்ப நீங்க கண்ட்ரோல் சி குடுத்து காப்பி பண்றோம். காப்பி பண்ணி எடுத்துட்டு வரோம். கண்ட்ரோல் வி குடுத்து பேஸ்ட் பண்றோம். ஸ்டில் அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டிய பாருங்க. இப்ப நம்ம இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? டெக்ஸ்ட் இம்போர்ட் விசார்ட் நாம என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் இல்லாம அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கன்வீனியன்ஸ் தான். வேலைய சிம்பிள் அண்ட் கிளீனா நம்ம முடிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் என்ன நல்லாருக்கும். ஓகே. நெறைய வந்து போச்சு. இப்ப நீங்க டெக்ஸ்ட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இன்பில்ட்டாவே நெறைய டூல்ஸ் வந்துருச்சு. பட் ஸ்டில் நமக்கு எக்ஸெல்ல வேணும் அப்டின்னும்போது, நம்ம வொர்க்க கம்மி பண்ணணும் அப்டின்னும்போது, அதுக்கு ஒரு சிறந்த வழி என்னது தான்? நமக்கு டேட்டா டேப்ல இருக்கக்கூடிய கெட் டேட்டால ஃப்ரம் அதர் சோர்ஸ் ஃப்ரம் பிக்சர். ஓகே. இல்ல என்னுடைய டேட்டா வந்து பிடிஎஃப்ல இருக்கு, வேற ஒரு இதுல இருக்கு. அதெல்லாம் ஈஸி. ஓகே. அது ஏற்கனவே வீடியோ இருக்குது. நீங்க அதெல்லாம் ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் ஒரு பிக்சர்ல இருக்கக்கூடிய டேட்டா வேணும்னா, இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இருக்கும். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல இத விட இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்க பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.